யாழ்ப்பாணம் முற்றவெளியில் அமைந்துள்ள உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை 9:30 மணிக்கு இடம்பெற்றது. இந்த நினைவேந்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்தராசா, பிரதேச சபையின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். 1974 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரை யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டின் போது ஏற்பட்ட கலவரத்தில் 9 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் பெற்ற இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்த விடாமல் அப்போதைய சிறிமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு காவல்துறையை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அது தமிழர் வரலாற்றில் நீங்காத துயரச் சம்பவமாகவும் தமிழர்களின் மனதில் ஆழமான வலியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாகவும் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் நினைவுகளை போற்றும் வகையில் இன்று நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமான சூழலில் நிறைவடைந்தது. தனது கண்ணனாலே இந்த மகாநாட்டின் எழுச்சியை மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தது. இந்த மகாநாட்டின் எழுச்சியை 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த 3 நாள் தமிழராட்சி மாநாட்டின் நிறைவு நாளான 10ஆம் தேதி ஒரு கோலாகலமாக யாழ்ப்பாணம் அங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு நாளிலே இறுதி நாள் மகிழ்வான நிகழ்வு நிறைவுறுகின்ற நேரத்திலே இந்த இலங்கையினுடைய காவல்துறையினர் சந்திரசேகரா என்பவருடைய ஏஎஸ்பியினுடைய தலைமையிலே வந்து நடைபெற்ற தாக்குதலின் காரணமாக எங்களுடைய உறவுகள் மொத்தமாக 11 பேர் கிட்ட ஆகுதியாகி இருக்கிறார்கள். அந்த அநியாயமான அழிப்புக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இந்த நாட்டினுடைய தாக்குதலுக்கும் அழிவுகளுக்கும் மக்களுடைய துன்புறுத்தல்களுக்கும் நீதி கிடைக்காதோ என்ற ஆரம்பமே இந்த 74 அன்று வரையில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்த அரசாங்கத்தினரிலிருந்து எந்த நீதியும் கிடைக்கவில்லை. படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆகவே நீதி கிடைக்கின்ற ஒரு நிலம் இந்த நாடாகும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் அதுக்கு மறுபுறமாக நீதி கிடைக்காத ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு குறித்து தமிழினம் மீண்டும் மீண்டும் எந்த அழிவை சந்தித்தாலும் மீண்டெழுகின்ற ஒரு இனமாக ஏதோ வகையிலே எங்களுடைய சுயத்தையும் தன்னாதிக்கத்தையும் தன்னாட்சியையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு சத்தியத்தை இந்த ஆத்மாக்களினுடைய அடியிலே இருந்து எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் சாத்வீக முறையிலே அமைதி முறையிலே அரசியலை முன்னெடுத்து ஒரு தன்மானம் உள்ள தன்னாட்சியை அடைவதற்கான சத்தியத்தை ஒரு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.